அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 29ஆம் தேதி சனிக்கிழமை. சமூக சேவகர் தக்கர் பாபா பட்டியல் பிரிவு மக்களின் மேம்பாட்டுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த அமிர்தலால் விட்டல்தாஸ் தக்கர் பாபா பிறந்த தினம் இன்று. குஜராத் மாநிலம் பாவ் நகரில் ராஜ பரம்பரையைச் சேர்ந்த லோகனா சமுதாயத்தில் 1869ஆம் ஆண்டு பிறந்தார். ஏழைகளுக்கு சேவை செய்வதை தொண்டாக கருதி வந்தவர்கள் தாய் தகப்பன்கள். அதனால் பிறர் துயர் துடைக்கும் ஆர்வம் குழந்தை பருவத்திலே இவரிடம் குடிகொண்டது. நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் புனேயில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்க ஏற்பாடு செய்தார் தந்தை. குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படித்தவர் 1890இல் டிப்ளமோ பட்டம் பெற்றார். ஜோலாப்பூர், பாவ்நகர், போர்பந்தர் உள்ளிட்ட பல இடங்களில் ரயில்வே பொறியாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். நேர்மையாக இருந்ததால் வேலையில் நீடிக்க முடியவில்லை. 3 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் 1900 உகாண்டா 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் 1900 உகாண்டாவுக்கு செல்கிறார். அங்கு முதலில் இருப்பு பாதை அமைக்கும் திட்ட மேற்பார்வையாளராக பணியாற்றினார். தாயகம் திரும்பியதும் சாங்கிலி நகரில் ரயில்வே தலைமை பொறியாளர் வேலை கிடைத்தது. அப்போது கோபாலகிருஷ்ண கோகலேவை சந்தித்தார். அவர் மூலம் மகாத்மா காந்தியின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் பம்பாய் நகராட்சியில் வேலைக்கு சேர்ந்தார். ரயில் பெட்டிகளில் அள்ளி வரப்படும் குப்பைகளை தொழிலாளர்கள் அகற்றுவர். அவர்களை மேற்பார்வையிடுவது இவர் பணி. நரகமாக இருந்த குடிசை பகுதிகளில் காலம் தள்ளிய பட்டியல் பிரிவு தொழிலாளர்களின் விடிவெள்ளியாக செயல்பட்டார். கந்துவெட்டி தாதாக்களிடமிருந்து அவர்களை மீட்டார். அவர்களது குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் தொடங்கினார். இன்றைக்கும் மெட்ராஸில் கூட தக்கர் பாபா பேரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. தக்கர் பாபா என்ற பெயரில் ஒரு பள்ளிக்கூடம் சென்னையில் இருக்குது. வங்காளம், ஒரிசா உள்ளிட்ட தற்போது ஒடிஷா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 1942இல் வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்தன. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பேரழிவை சந்திக்கிறது. ஒடிசாவில் 1.5 ஆண்டுகள் முகாமிட்டு புனரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். தப்பா போயிடக்கூடாது. 74 வயதிலும் கூட தினமும் 20 மணி நேரம் சளைக்காமல் பாடுபடுவார். குஜராத்தின் இந்த புள்ளி இருக்குல்ல, அந்த எழுத்து மாறினா கூட தமிழில் எல்லாம் இது மாறி போயிடும், அர்த்தம் மாறிடும். ஏன்னா கல்வி அதில் புள்ளி இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அது தவறாக போயிடும். தவறு இல்லை, அந்த சிறு பாலகர்களுக்கு அந்த படிப்பு பீரியடில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எது எந்த வயசில் தெரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது. இதை விதியை தாண்டி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுட்டு போங்க, அது உங்களுடைய இஷ்டம். பட் உடல் மனம் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். 74 வயதிலும் கூட தினமும் 20 மணி நேரம் சளைக்காமல் பாடுபடுவார். குஜராத்தின் பஞ்சமஹால் பகுதியைச் சேர்ந்த பில் ஆதிவாசிகளின் வாழ்வில் ஒளியேற்ற ஆதிம் சேவா சங் என்ற அமைப்பை உருவாக்கினார். கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அவர்களுக்கு கடன் உதவி வழங்கினார். நூல் நூற்க கை கற்றுக் கொடுத்து நெசவு தொழிலில் ஈடுபட வைத்தார். 6 மாதங்களில் ஒரு உறைவிடப் பள்ளி, 4 பள்ளிகள், ஒரு விடுதி, ஒரு மருத்துவ நிலையம், பல கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டன. காந்திஜி தொடங்கிய ஹரிசன சேவா சங்கத்தின் செயலாளராக 1932இல் பொறுப்பேற்றார். இவரது வேண்டுகோளின் பேரில் தீண்டாமை ஒழிப்புக்காக காந்திஜி 9 மாத சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் திரட்டப்பட்ட நிதி முழுவதையும் ஹரிஜன மக்கள் மேம்பாட்டுக்காக செலவழித்தார். குரலற்றவர்கள் என்றாவது ஒரு நாள் குரல் எழுப்புவார்கள். பட்டியல் பிரிவு மக்கள் மற்றும் ஆதிவாசி மக்களுக்காக பாபா சேவையாற்றியதைப் போல என்னால் கூட தொண்டு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி
பாபாவை பார்த்தால் பொறாமை இருக்கிறது என்று காந்திஜி நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. சென்னை தி நகரில் ஹரிஜன மக்களுக்காக கட்டப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு 1946 அடிக்கல் நாட்டினார்னு சொன்னல, அடிக்கல் நாட்டி தக்கர் பாபா வித்யாலயா என்று பெயர் சூட்டினார் காந்திஜி. தீண்டாமையை ஒழிக்க வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட தக்கர் பாபா 82 வயசில் 1951 மறைந்தார். நன்றி, வணக்கம்.